அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள். சில உணவு வகைகளின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை உணவகம் மற்றும் மதுபான சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார். நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ஃப்ரைட் ரைஸ், கொத்து மற்றும் பிரியாணி ஆகிய உணவுகளின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த உணவு வகைகளின் விலை 25 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து வகையான சிற்றுண்டி உணவுகளின் விலைகளும் 10 ரூபாவால் குறைக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த விலை குறைப்பை வாடிக்கையாளர்களுக்கு உரிய முறையில் வழங்குமாறு உணவக உரிமையாளர்களை கேட்டுக்கொள்வதாக அந்த சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் கோரிக்கை விடுத்துள்ளார். விசாரணைகளை மிக குறுகிய காலத்தில் மேற்கொள்வதற்காக மத்திய குற்றவியல் விசாரணை பிரிவு சிசிஐபி போலீஸ் திணைக்களத்தால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சிஐடிக்கு வரும் முறைப்பாடுகளை குறைக்கும் நிலைப்பாட்டில் நாம் இருக்கின்றோம். இதுவரை 60,000 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இவற்றை விசாரணை செய்வது கடினமானதாகும். அதனால் போலீஸ் மா அதிபரின் ஊடாக முறைப்பாடுகள் மத்திய குற்ற விசாரணை பிரிவு சிசிஐபி மாற்றப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். பொருளாதார பிரச்சினைகளுக்கான தீர்வுகளின் ஊடாக நிலையான அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதிலும் தாம் உறுதியாக இருப்பதாக வெளிநாட்டு ராஜதந்திரிகளுடனான சந்திப்பில் வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் உறுதியளித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளது. இந்நிலையில் கொழும்பில் அமைந்துள்ள வெளிவிவகார அமைச்சில் சர்வதேச நாடுகளின் ராஜதந்திரத்தை சந்தித்த அமைச்சர் விஜித ஹேரத் மனித உரிமைகள் சார் விடயங்களில் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள சமகால நகர்வுகள் குறித்தும் அவற்றுள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்தும் விளக்கம் அளித்துள்ளார். எல்ல வெள்ளவாய வீதியில் நேற்றிரவு நடந்த பேருந்து விபத்தில் காயமடைந்த அனைவரும் உயிராபத்திலிருந்து மீண்டுள்ளதாக பதுளை பொது மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவின் தலைவர் பாலிக ராயபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் 18 பேர் காயமடைந்தனர். பேருந்தில் பயணித்த 15 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் தியத்தலாவி மற்றும் பதுளை மருத்துவமனைகளில் வைக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய சடலங்களை தங்காலைக்கு கொண்டு செல்வதற்காக தியத்தலாவை, பண்டாரவளை மற்றும் பதுளையில் உள்ள முஸ்லிம் பள்ளிவாசல்களில் இருந்து இலவசமாக வாகனங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான நேற்றைய தினத்தில் பள்ளிவாசல் நிர்வாகம் எடுத்த இந்த முடிவு மிகவும் பாராட்டத்தக்கதென பலரும் குறிப்பிட்டுள்ளனர். வவுனியாவில் சப்பர திருவிழாவுக்கு பட்டாசுடன் வந்த வாகனம் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா வெளிக்குளம் பிள்ளையார் ஆலயத்தின் சப்பர திருவிழா நேற்றிரவு இடம்பெற இருந்த நிலையில் சப்பர திருவிழாவின் போது வெடிகொளுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட பட்டாசுகளை இறக்கிக் கொண்டிருந்த பட்டாரக வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதன்போது வாகனத்தில் இருந்த பட்டாசுகளும் வெடித்துள்ளன. சம்பவம் தொடர்பில் வவுனியா மாநகர சபை தீயணைப்பு பிரிவினருக்கு அறிவித்ததை அடுத்து தீயணைப்பு பிரிவினரும் ஆலயத்தில் நின்ற மக்களும் இணைந்து தீயை காட்டுக்குள் கொண்டு வந்தனர். பாதாள உலக குழு தலைவர் ஹெஹல் பத்ரே பத்பேவுடன் 3 முன்னாள் அமைச்சர்கள் தொடர்புகளை பேணி வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பத்மேவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலேயே இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இதுவரை ஹெஹல் பத்ரே பத்மேவுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த சுமார் 30 பேர் தங்கள் வசிப்பிடங்களை விட்டு வெளியேறி தப்பி சென்றுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இதேவேளை பத்மேவுக்கு சொந்தமான நுவரெலியாவில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கும் இடத்தையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். ஹெட்டன் மற்றும் ரொசெல்ல ரயில் நிலையங்களுக்கு இடையிலான 105.5 மைல்கள் அருகே மலையக ரயில் பாதையை பழுது பார்ப்பதற்காக ரயில் தண்டவாளங்களை ஏற்றிச் சென்ற கிரேன் கொண்ட தண்டவாள ரயில் தடம் புரண்டதால் மலையக ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக நாவலப்பிட்டி ரயில் கட்டுப்பாடு அறை தெரிவித்துள்ளது. உலபனையிலிருந்து கொட்டகலைக்கு ரயில் தண்டவாளங்களை ஏற்றிச் செல்லும் தண்டவாள ரயில் இயந்திரமே இவ்வாறு தடம் புரண்டுள்ளது.
தண்டவாள ரயில் குழுவினர் குறித்த ரயில் இயந்திரத்தை சீர் செய்யும் பணியை தொடங்கியுள்ளனர். எள்ளு வெள்ளவாய பிரதான வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களுக்காக தலா 10 லட்சம் ரூபாய் வழங்க ஜனாதிபதி நிதியம் தீர்மானித்துள்ளது. மனித பேரவலத்தின் அடையாளமான யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் நேற்று மேலும் 5 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் 44வது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்ட போதே குறித்த எண்புக்கூடுகள் வெளிப்பட்டன. இதன் அடிப்படையில் இதுவரை 240 மனித எண்புக்கூடுகள் வெளிப்பட்டுள்ளன. இதன்போது கால் மடித்து அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் எண்புக்கூடு தொகுதி ஒன்று வெளிப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரிசி மாஃபியாவை ஒடுக்க மேற்கொள்ளப்பட்ட சோதனைகள் மூலம் அரசுக்கு 95 மில்லியன் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஹம்பஹா மற்றும் கொழும்பு மாவட்டங்களை அடிப்படையாக கொண்டு இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிளிநொச்சி ஏனாயின் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த கார் ஒன்று வெள்ளிக்கிழமை திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்திற்கு அருகாமையில் பயணித்துக் கொண்டிருந்த காரே இவ்வாறு திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்நிலையில் காரை விட்டு சாரதி இறங்கியதால் அவர் தீ விபத்தில் இருந்து தப்பித்துள்ளார். பின்னர் அங்கிருந்தவர்கள் தீயணைப்பு பிரிவுக்கு அழைப்பு மேற்கொண்ட போதும் அங்கு ஊழியர்கள் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கிளிநொச்சி போலீசாருக்கு தகவல் வழங்கிய நிலையிலும் போலீசார் தீயை அணைத்த பின்னரே அந்த பகுதிக்கு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. தீயணைப்பு பிரிவானது 24 மணி நேர சேவையை வழங்க வேண்டிய கட்டுப்பாடு உள்ளது. பாரிய தீ விபத்துகள் ஏற்படும் பட்சத்தில் தீயணைப்பு பிரிவு இவ்வாறு அலட்சியமாக இருந்தால் பாரிய அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. போலீசார் மற்றும் தீயணைப்பு பிரிவினர் உரிய நேரத்திற்கு சம்பவ இடத்திற்கு சென்று தமது கடமையை சரிவர ஆற்ற வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் கடந்த 5 நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் 48,925 கஞ்சா செடிகளுடன் 29 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் கடந்த 5 நாட்களில் ஏனைய போதைப் பொருட்களுடன் 3027 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வட்டவளையில் நேற்று முச்சக்கர வண்டி ஒன்று வீதியை விட்டு விலகி 50 அடி பள்ளத்தில் கவிழ்ந்ததில் 2 குழந்தைகள் உட்பட 3 பேர் காயமடைந்தனர். விபத்து நடந்த நேரத்தில் கம்பளையிலிருந்து ஹெட்டன் நோக்கி வாகனம் பயணித்ததாக போலீசார் தெரிவித்தனர். ஒரு தந்தை, தாய் மற்றும் 4 மற்றும் 2 வயதுடைய அவர்களது 2 குழந்தைகள் அதில் இருந்தனர். தாயும் குழந்தைகளும் காயமடைந்து வட்டவளை பிரதேச மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். யாழ்ப்பாண மறைமாவட்ட பேராயர் யஸ்டின் பெர்னான் ஞானப்பிரகாசம் கச்சத்தீவு தீவை சுற்றுலா தலமாக மாற்றும் அரசாங்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களிடம் பேசிய அவர், கச்சத்தீவு இலங்கை மற்றும் இந்திய கடற்தொழிலாளர்கள் தொடர்ந்து சென்று வழிபடும் புனித தலமாக இருப்பதால் அதனை சுற்றுலா தலமாக மாற்றுவது மதத்திற்கு அவமரியாதையாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி அரசாங்கத்தின் முயற்சி மத மற்றும் சமூக உணர்வுகளை புண்படுத்தும் அபாயம் உள்ளதாக மறைமாவட்டம் எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் திடீர் விஜயம் மேற்கொண்டு கச்சத்தீவு சென்றார். அவர் அங்குள்ள செயின்ட் அந்தோனியார் ஆலயத்தையும் பார்வையிட்டிருந்தார். குறித்த விஜயமானது எந்த முன்னறிவிப்புமின்றி நடைபெற்றதுடன் ஜனாதிபதி நாட்டின் தீவுகள், கடற்கரை மற்றும் எல்லை பகுதிகளை பாதுகாப்பது அரசின் கடமை என அதன்போது வலியுறுத்தியிருந்தார். படுவத்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நேற்று 74 வயது மூதாட்டியொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த மூதாட்டி உயிரிழப்பதற்கு முன்பு மத கூட்டத்திலிருந்து இழுத்து செல்லப்பட்டதாக ஹெக்மென போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த மூதாட்டியின் சடலம் மாத்தளை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.